சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, அடுத்த பெண்ணுடைய கணவரை தான் திருடி கூட வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு திருட்டு தானே அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு புரியறதில்ல. சில பெண்களுக்கு அறவே புரியறதில்ல. அவ்வளவு சுயநலம். அப்படி ஒரு சுயநலமான பெண்ணு, அந்த பெண்ணுடைய கணவருடைய தற்போதைய நிலை என்னன்னே தெரியாத நிலையில நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. என்ன நடக்குது பாப்போம். அவங்க பேர் என்ன? மகிமை மேரிமா. மகிமை மேரி. எங்க இருந்து வரீங்க? பட்ரோட்ல இருந்து வரேம்மா. பட்ரோட், சென்ட் தாமஸ் மவுண்ட் பட்ரோட்ல இருந்து வரீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆகுதுமா. 7 வருஷம் ஆகுது. என்ன படிச்சீங்க? 9th டிஸ்கண்டினியூ. 9th டிஸ்கண்டினியூ. என்ன வயசு ஆகுது இப்போ உங்களுக்கு? 24 வயசு தான் ஆகுது. 24 தான் ஆகுதா? ஆமாமா. அப்ப என்ன 17 16லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? 17 வயசுல கல்யாணம். 17ல கல்யாணம் பண்ணீங்க. ஏன் அவ்வளவு அவசரமா? வீட்ல பண்ணி வச்சாங்களா, நீங்களா பண்ணிக்கிட்டீங்க? நாங்களே தான் பண்ணிட்டோம்மா. லவ் மேரேஜ். கணவர் என்ன பண்றாரு? ஆட்டோ டிரைவர். அப்போ என்ன படிச்சிட்டு இருந்தாரு? அவர் படிச்சிருக்காரா? படிச்சில்ல, அவர் ஆட்டோ டிரைவர். அவர் 6வது படிச்சிருக்காரு. சரி. ஆட்டோ டிரைவர். அப்பத்துல இருந்து ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தாரு. அங்க ஊர்ல சரியா படிப்பறல சொல்லிட்டு இங்க எக்ஸ்போர்ட். விழுப்புரம். விழுப்புரம் பக்கம் எங்க ஊரு. அங்க சரியா படிப்பறல சொல்லிட்டு இங்க எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வரும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு ஃப்ரெண்டா இருந்தா. அவ வந்து இவ கிட்ட நல்லா பேசுவாரு, நல்லா அன்பா இருப்பாரு, நல்ல டைப் ஒரு குணம், நல்லா பேசுவாரு. சரி, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா எப்படி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா? இல்ல சும்மா பேசிட்டு இருப்பாங்க. அப்பத்துல இருந்து அவளும் எனக்கு தெரியும், இவருக்கு தெரியும், எல்லாம் ஒரே ஏரியால இருக்கிறதால ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. அப்ப என்கிட்ட ஒரு நாள் சொன்னாரு, இவர் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் அப்புறம் கொஞ்சம் 2 நாள் சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி, அப்போ நாங்கள் ரெகுலராக எப்பயும் இதெல்லாம் சொல்லிக்கல, அவர் நல்லா பேசணும், பிடிச்சிருந்தது. நாங்கள் அப்படியே ஒரு மாதம் தான் பேசியிருந்தோம். அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் சித்தி கூட தான் நாங்கள் இருந்தோம் மெட்ராஸில். எங்கள் சித்திக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பாப்பாங்க வேறு ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஊருக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. ஊருக்கு இட்டுன்னு போயிட்டு அவங்க எதுவுமே எனக்கு கேட்கல. அவர் உங்க வீட்டுக்காரர் எந்த ஊர்? நேட்டிவ்? இதே ஊர், சென்னை. அவருக்கு சென்னை. நீங்க விழுப்புரம்? நான் விழுப்புரம். சரி, இவர்கிட்ட பேசி பழகமாயிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டு அவங்க இட்டுன்னு போய் விட்டுட்டாங்க. அதோட எதுவுமே கண்டுக்கல. எங்கள் அப்பா வந்து என்னை 2 நாள் திட்டிட்டு இருந்தார். அப்போ இவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. நான் இவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி திட்டிட்டு இருக்காரு அப்பா அப்படின்னு. அப்போ இவரும் சொன்னார், நீ வந்து பேசிட்டு நீமான ஊருக்கு போயிட்ட, இங்கே எல்லாரையும் நான் அசிங்கமாக பேசுகிறானுங்க என் ஃப்ரெண்டுங்களாம், பாரா நல்ல லவ் மூட்லேயே சுற்றிட்டு இருந்தேன், இப்போ பாரு அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடுச்சுப்பான்னு சொல்கிறானுங்க, பச்சை கிளி பறந்துச்சு பாருன்னு என்னை கிண்டல் பண்ணி பேசுகிறானுங்க மகிமன்னு சொன்னார். சரி, இவரும் அப்படி பேசிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் பிடிச்சிருச்சு. சரி, அப்பா அம்மா ஒத்துக்கல. அங்கே அப்பா அம்மாட்ட எதுவும் சொல்லிக்காம நான் பஸ் ஏறிப்பேன் சென்னை. அவரை வந்து பொண்ணு கேட்க சொல்லியிருக்கலாம்ல? சொன்னேன், நான் வந்து அப்பா கிட்ட பேசி பாருங்கன்னு சொன்னேன். அவர் வந்து எங்கள் அப்பா அதுக்குள்ளே யாரும் இல்லை, ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. மே மாதம் நான் வரேன் ஊருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு. எங்கள் அப்பாலாம் அதெல்லாம் ஒத்துக்கல.
வேண்டாம் அப்படின்னு அவங்களாம் யார் வந்தாங்க. வந்து கேட்டா? பொண்ணு கேட்டாங்களா? பொண்ணுல யாரும் கேட்க நான் சொல்லியிருந்தேன், வந்து கேளுப்பா எங்க அப்பாட்ட வந்து கேளுப்பான்னு அவ்வளவுதானே. அது சொல்லியிருந்தேன். வரைக்கும் அவரு மேல வரேன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும்ல. அவரு எங்க அப்பா திட்டிட்டே இருந்தாரு, அவங்களாம் அந்த ஊர்ல கால் வச்சானா கத்தி எடுத்து வெட்டிடுவேன் அப்படிலாம் ஓ, சொல்லி நீங்க திட்டிட்டு சொன்னீங்களா பொண்ணு கேட்க வர போறாங்கன்னு? சொல்லிட்டேன். அவங்க பேசினிருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு. அவர் சொன்னா நாங்க கத்தி எடுத்து வெட்டிடுவேன் யாருன்னா வந்தாங்கன்னா அப்படி சொல்லி திட்டிட்டு இருந்தாரு கூட அப்பா. பிறந்தவங்க எத்தனை பேர் உங்களுக்கு? 4 பேர் நாங்க பொண்ணு. பொண்ணுதான் 4 பேரும். நாலும் பொண்ணு. பசங்க இல்ல. பசங்க இல்ல. அப்புறம் இருக்கும்போது நான் வீட்டை விட்டு வந்துட்டேம்மா. வந்துட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு நேரா வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாரு. வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு எங்க மாமியார் சரி வந்துட்டா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க அம்மா. கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அம்மாவுக்கு இங்கே தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அப்பா அம்மா வந்தாங்க, சரி மறுபடி கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊர் நான் 10 பேர், இந்த ஊருக்கு 10 பேர், எங்கள் ஊர்லேருந்து 10 பேர் வந்து சரின்னு ஒத்துன்னு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் இவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கின்னு போயிட்டாங்க. போயிட்டு பிறகு நாங்கள் நல்லா தான் குடும்பம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 7 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. இது வரைக்கும் ஒரு சண்டையா சச்சரா எதுவுமே இல்லை. எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, ஏதோ அந்த பொண்ணு எடுத்துக்கினாலும் சரி அவன் எடுத்துக்கினாலும் சரி நல்லபடியாக குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊருக்கு நான் போனா கூட அவ்வளோ கௌரவமா இவர் வீட்டுக்கு தலை மருமா இவர் தான். எங்கள் குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு நான் தான். இவர் வந்து ஸ்கூல் சவாரி ஓட்டுருவாரு எங்கள் வீட்டுக்காரர். ஸ்கூல் சவாரி ஓட்டும் பொழுது இப்போ ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காரு அவர். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 ஆம்பளை பசங்க. என்ன படிக்கிறாங்க? எல்லாம் பேபி கிளாஸ் ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் 1வது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்காரு. நீங்க வேலை பாக்குறீங்களா? நான் இப்பதான் அவரு தான் என்னை வேலைக்கு இட்டுன்னு போய் விட்டாரு. ஒரு 3 மாசமா தான் என்ன வேலைக்கு. என்ன வேலை போறீங்க? ஸ்கூல்ல குழந்தைங்களை பாத்துக்கிற வேலை. அந்த வேலைக்கு கொண்டு அவர் தான் நம்ம விட்டாரு. நான் சொன்ன வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன், இட்டுன்னு போய் வேலைக்கு. பிறந்ததுல இருந்தே மகிமை மேரியாமா? ஆமா, பிறந்ததுல இருந்தே மகிமை மேரி தான். வீட்டுக்காரர் பேர் என்ன? விமல்குமார். சரி. அவரும் கிறிஸ்டின், நானும் கிறிஸ்டின் மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவர் கிறிஸ்டினா மாறிட்டாருங்க. நாங்க கோயில போயிட்டு தாலி மந்திரிச்சு கட்டினோம். குடும்ப அட்டை கொடுத்தாங்க எங்களுக்கு, ரேஷன் கார்டு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நல்லா வச்சிருந்தாரு. ஒரு கடத்தருக்கும் அனுப்ப மாட்டாரு, ஒரு ரேஷன் கடைக்கு அனுப்ப மாட்டாரு. அவங்க அண்ணன் தம்பியோட என்னை அவ்வளோ நல்லா வச்சிருந்தாரு. அவங்க அண்ணன் தம்பி கொண்டாட்டி வச்சிருந்தோட என்னை அவ்வளோ நல்லா வச்சிருந்தாரு. எனக்கு அந்த கடத்தரு கூட அனுப்ப மாட்டாரு. எங்க மாமியார் ஒரு டைம் சொன்னாங்க, ஏன்டா ரேஷன் கடைக்கு அனுப்பிடாண்டா அந்த பொண்ணை, நீ தான் வண்டிக்கு போறல, அவ ரேஷன் கடைக்கு போட்டணும். அப்போ இவர் சொல்றாரு, நான் எதுக்கு தண்டத்துனுக்குறேன், அவ எதுக்கு ரேஷன் கடைக்கு போகணும், என் பொண்டாட்டி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு 6 மாசமா வீட்டுக்கு சரியா வர்றதில்ல. நான் கண்டாலுமே ஒதுங்கி போறாரு, என்கிட்ட பேசுறதே இல்லை, பேசவே மாட்டாரு. ஏன்பா பேசாம கூட போறேன்னா, இப்படி நான் அவர் தொடரத்துக்கு போவேன், இப்படி ஒதுங்கிடுவாரு. என்கிட்ட விலகி போயிருந்தாரு. என்கிட்ட சரியா பேச மாட்டாரு. நல்லா ஜாலியா பேசுறாரு வீட்டுல. என்ன அவரு பேர் வச்சுக்கிறது ஐப்பவாய் அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த மாதிரி செல்லமா கூப்பிடுறதுலாம் நல்லா பேசுற மனுஷன் ஏன் பேச மாட்டேன்றாரு. இவர் நைட்டு வீட்டும் தங்க மாட்டாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. சாப்பிட்டோன்னே அப்படியே படுத்துருவாரு. அந்த இதுவும் கிடையாது, வந்து சாப்பிட்றது கிடையாது. வருவாரு, 2 வாரம் சாப்பிடுவாரு, உடனே போயிடுவாரு. வருவாரு, குளிப்பாரு, துணி மாத்துவாரு, போயிடுவாரு. ஒரு கேரக்டரே சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப கூட வீட்டுக்கு வரதில்லை. நைட்டு வண்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட. நான் நைட்டு வண்டிக்கு போறேன், நம்ம வீட்டுல கடன் அதிகமாயிடுச்சு, நான் நைட்டு வண்டிக்கு போறேன்னு ஒரு சொல்லியிருக்கா. கடன்லாம் இல்லை மேடம், நகையெல்லாம் வச்சிருந்தது, அதெல்லாம் அடகுல வச்சிருந்தது. இந்த 1/2 பவுன் செயின், அம்மா வீட்டுல போடுது ஒரு 1/2 பவுன் செயின், 1/2 பவுன் 3/4 சவரம் நகை, இதெல்லாம் வச்சு இருந்து சொல்லிட்டு நான் போறேன்னு சொன்னாரு. சரி நானும் அமைதியா விட்டுட்டேன். இவர் போய் வந்தது போது ஏதோ சரியில்லை, பேச்செல்லாம் சரியில்லை சொல்லிட்டு எங்க மச்சனுக்கு சொன்னேன், எங்க மாமியார்கிட்ட சொன்னேன், மாமா இவர் சரியா பேச மாட்டேங்கிறாரு, காசும் சரியா தரமாட்டேன்றாரு. என்கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, மைக்குமே நான் நைட்டும் பகலும் வண்டி ஓட்டிட்டு வரேன், நான் உனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதுமா சாப்பாடு செலவுக்குன்னு என்ன கேட்டார். என்ன இப்படி கேட்கறேன், 300 ரூபாய் கொடுத்தா போதுமா? எனக்கு அவர் காசுலாம் தரமாட்டாரு, எல்லாமே வீட்டுல வாங்கி வந்து போட்டுருவாரு. என்ன வரைக்கும் கஷ்டமே தெரியாது உங்களுக்கு? எனக்கு கஷ்டமே தெரியாது மேடம். குடிக்கலாம் மாட்டாரு, கூட எந்த பழக்கமும், ஒரு சின்ன பாக்கு கூட போட மாட்டாரு. யாருன்னா சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாரு? அவர் 500 ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பாரு ஒரு நாளைக்கு. அவர் வண்டிக்கு அவ்வளவு பகல்ல போவாரு, வந்துருவாரு, நைட் 7 மணிக்கெல்லாம் வந்துருவாரு, 9 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. லேட்டா வர ஆரம்பிச்சு அதுல தான் சந்தேகமா வந்தது. 11 மணிக்கு வருது, 12 மணிக்கு வருது, அப்புறம் வெடிகாலம் 5 மணிக்கு வருது, 6 மணிக்கு வருது. இது மாதிரி பண்ணா நான் வண்டி ஓட்டுறல, வண்டியிலே படுத்து தூங்கிடுவேன். வருவாரு, அப்பயே கிளம்பிடுவாரு. என்னப்பா வர தூங்க மாட்டேன், நைட்லாம் வண்டி ஓட்டுவே தூங்க மாட்டேன்னா, நான் வண்டியிலே படுத்து தூங்கிடுவேன் மையமே அப்படின்னு சொல்லுவாரு. சரி அதை நம்பி நானும் விட்டுட்டேன். வீட்டுல சொன்ன பிறகு எங்க மச்சனை ஒரு நாள் அவன் அது ஏதோ பண்ணுது நம்ம போலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் பின்னாடியே பைக் எடுத்துன்னு போயிருக்கேன் எங்க மச்சனை. போறப்போ இவரு போய் ஏதோ ஒரு வீட்டு சைட்ல ஆட்டோ நிறுத்திட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்காரு, கேட்டுக்குள்ள. இது பார்த்துட்டு அமைதியா வந்துடுச்சு. வந்து எங்க மாமியார் சொன்னிச்சு, இது மாதிரி ஆட்டோ எடுத்து விட்டுட்டு ஆட்டோலாம் ஓட்டல, 11 மணிக்கு இங்கிருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறாரு, அங்க வீட்டுக்கு போறாரு அவரு அப்படின்னு சொன்னிச்சு. வந்து சரி நாங்களும் இங்க பார்த்துட்டு எங்க மாமியார் சொன்னாங்க, சரி நம்ம போவோம், எப்போ போறோம்னா அந்த டைம்ல நம்ம போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் நாங்க ஆட்டோ வச்சு நின்று வந்தோம். அவர் அதே மாதிரி 11 மணிக்கு கிளம்பி போனாருமா. அவர் போயிட்டாரு. அதுக்குள்ள எங்கெங்க சந்தா பூந்து போயிட்டாரு, அவர் வழி தெரியல எங்களுக்கு.
அப்புறம் எங்க மச்சனை என்ன பண்ணுச்சு, சரி நான் தான் போயிருக்கல இடம்னு சொல்லிட்டு அது வந்து திரும்பவும் எங்களை அங்க இட்டுன்னு போச்சு. அங்க போய் நாங்க கதவு தட்டினா இவர் வர்றாரு, வெளியே வந்து கதவு திறக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு 2 பொண்ணு இருக்குது. அந்த வேற ஒரு பொண்ணோட வீட்டுல வீட்டுல இருக்கிறாரு. இவர்தான் வந்து கதவு திறக்கிறாரு. இவர்தான் வந்து கதவு திறக்கிறாரு. வந்து என்ன இது இங்க இருக்கு, அவங்க எல்லாம் சொல்லும் போது கூட நான் நம்பல, இவ்வளோ இப்படி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஆலந்தூர்ல ஆதம்பாக்கம்மா, அது உள்ள அது கத்தி நாங்க அழுது அந்த ஹவுஸ் ஓனருங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்க எல்லாரும் கேட்கும் போய் எங்க சித்தி, எங்க மாமியாரு, ஒத்தா ஒருத்திங்க, எங்க மச்சனை எல்லாரும் வந்து பேசுறாங்க. இப்படி பண்ணிட்டு எல்லாரும் ஒன்னா ஆட்டோல போனோம், ஒரே ஆட்டோல போனோம். அப்போ அவங்க பேசும்பொழுது இவரு அதிகமா பேச ஆரம்பிச்சாரு. எங்க மாமியார் எல்லாம், உங்களுக்கு தெரியுமா நாங்க என்ன பண்றோம்னு தெரியுமா, ஒரு மாதிரி அதை செய்யறத வந்து மறைக்கதான் செஞ்சாரு. கண்டி நான் செஞ்சன்றது எதுவுமே அவர் ஒத்துக்கல. அந்த லேடி வீட்டுக்குள்ள இருந்தது அது வரலையா? அது உள்ளவே உக்காந்துட்டு இருக்குது, வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு இருக்குது. அப்புறம் இது வெளியில வந்துச்சு. வெளியில வந்துட்ட பிறகு அந்த பொண்ணு நான் கோவத்துல போட்டு அடிச்சேம்மா. அடிச்சிட்ட பிறகு இவர் என்ன பண்ணாரு, எண்ணெய் அடிச்சிட்டாரு. இவர் எண்ணெய் அடிச்சிட்டோடனே எங்க அம்மாலாம் எங்க சித்தி கோவப்பட்டு, எங்க மாமியெல்லாம் கோவப்பட்டு, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி சொன்னேன், இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் இங்க இருக்கிறாரு சார், அவர் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு, எண்ணெய் அடிக்கிறாரு சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரு கூட்டின்னு வந்தாங்க, எங்க வீட்டுக்காரர் கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து இவரு கேட்டாங்க, இது யாருடா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இவர் சொன்னாரு, என் செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாரு. அதற்கே சொன்னாரு. என்ன ஆச்சு திடீர்னு? கல்யாணம் 7 வருஷம் ஆகுதுமா. கல்யாணம் 7 வருஷம் மே மாசத்துலேருந்து வீட்டுக்கே வரதில்ல. வீட்டுக்கு வராத, குழந்தைங்களே பார்க்கறது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. வீட்டுக்கு நானும் கூப்பிடுறேன், பணம் கொடுக்குறாங்க இல்லம்மா, எதுவுமே இல்லம்மா. என்னத்தினால அப்படி போனாருமா? உங்களுக்கு அவருக்கு ஏதாவது சண்டை நடந்ததா? சண்டை எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, நல்லாதான் இருந்தாரு. ஒரு ஸ்கூல் சவாரி செய்யறாரு. அந்த அம்மாவோடைய பொண்ணு, சின்ன குழந்தை ஒண்ணு இருக்குது, அது ஸ்கூலுக்கு இட்டுன்னு போவாரு இவரு. அந்த அம்மா கேரக்டர் சரியில்லையோ என்னவோ தெரியல, அந்த அம்மா வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட அது மாதிரி கை மாறி. கல்யாணம் இருக்காங்களா இல்லையா? புருஷன் அவர் வந்து ரேஸ் கோர்ஸ் இருக்குங்க, ரேஸ் கோர்ஸ்ல வேலை செஞ்சிருந்தாருமா. முதல்ல ஒரு டைம்ல வந்து இவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி இருந்ததுன்னு சொல்லி இவர் வந்து வாங்குற காசெல்லாம் ஆமா எழுதி வச்சிருவாரு. இப்ப யாராருக்கு சவாரி போறாரோ, யாராரு காசு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நோட்ல எழுதி வைப்பாரு. அதே மாதிரி இந்த அம்மாவதையும் நோட்ல எழுதி வச்சிருக்காரு, இத்தனை மாசம் ஆமா கொடுத்துருக்காங்கன்னு, இத்தனை மாசம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அதுக்குள்ள இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ நமக்கு அது தெரியாதுமா. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தோன்னா அவங்க வீட்டுக்காரன் வந்து இவரை அடிக்கிறதுக்கு ஒரு 4 ஆளு 10 ஆளு சேர்ந்து இருமா 10 ஆளு சேர்ந்து இட்டுன்னு இந்த மாதிரி இவனை நீ தனியா கொண்டாந்துரு, இவனை நம்ம அடிச்சு போட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்க கூட்டத்துல இருக்கிற இவங்க ஃப்ரெண்டுங்களே ஒருத்தர் போயிட்டு, அவனை எப்படி நீங்க அடிப்பீங்க, உன் பொண்டாட்டியை தான் நீ திட்டம் பண்ணி வைக்கணும், அவன் குடும்பத்தோட இருக்கிறான், அவன் வந்து குடைச்சல் கொடுக்குறா, அவளை நீ கேளுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னா அவங்க புருஷங்காரன் நம்பலன்னொடனே இந்த அம்மா போன் பண்ண உடனே இவர் வந்து ஸ்பீக்கர் வச்சு ஆன் பண்ணி விட்டாரு. அப்போ இது வந்து என்ன சொல்ற தாறுமாறா பேசுறது அவங்க வீட்டுக்காரன் காதால கேட்டுட்டான். கேட்டுட்டு நீ எங்க இருக்கிறான், நான் பட்டோட்டில் இருக்கிறேன்னு சொல்லி அங்கேயே வந்து இவன் போட்டு அடிச்சிருக்கிறான். அடிச்ச உடனே அந்த அடியெல்லாம் வாங்கிக்கின்னு பிள்ளைங்களை இட்டுன்னு வந்து நேரா எங்க வீட்டுக்கு, நான் கீழே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னா சும்மா நம்ம வீட்லயே உட்காந்துக்கப்போ ஒரு பூ கடை வச்சுனுப்போம்மா வீட்டாண்ட. சரி குழந்தை பேர பிள்ளைங்கெல்லாம் இருக்குது, எதோ வந்தா அதுங்களுக்கு ஒரு 5-10 கொடுத்துக்கு இருக்கணும், நான் வீட்லயே இருக்க மாட்டேன், கடையில உட்காந்தேன். இந்த பிள்ளை தனியா இருந்ததுனால இந்த பிள்ளைய மேல கூப்பிட்டு நீ மேல வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இதுகிட்ட தாறுமாறா அதுக்கு அவங்க பேசியிருந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருக்கிற ஜனத்தெல்லாம் அவங்க நாத்தனார குழந்தைங்களா கூட்டிட்டு வந்து அராஜகமா பேசிக்கிது. அவங்க அம்மா அவங்க அண்ணன் பொண்டாட்டி, அவங்க சித்தி அவங்க அண்ணன் பொண்டாட்டி இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இது தாறுமாறா பேசிருந்துக்குது. இவங்களே இந்த பொண்ணு எதுக்கு பேசுறாங்க? புருஷன் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டான், கொடையை தூக்கின்னு வந்துட்டான், நகையை தூக்கின்னு வந்துட்டான், திருட்டு பையன், அந்த பையன் இந்த பையன் மாணவரையே பேசுற அந்த பொண்ணு. நீ ஏன் இப்படிலாம் ஏற்கனவே அந்த பொண்ணு உங்க வீட்டுக்காரர் எங்க இருந்தாரு? அவர் அப்போ கீழே வண்டி அவர் வண்டி ஆட்டோ ஓட்ட போயிட்டு கீழே ஸ்டாண்ட்ல இருந்தாரு அவரு. அப்போ இது மாதிரி எல்லாம் பேசுன்னு இருக்குது. அவன் என் நகை திருன்னு வந்துட்டான், என் பொடைய திருன்னு. நீ ஏன் இப்படிலாம் பேசுற, எங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நல்லா தானே பேசுறேன், ஃப்ரெண்டா தானே பேசுனீங்க, ஏன் இப்படி அசிங்கமா பேசுறதுமானு. அவன் இப்படி இந்த பையன் சொல்றீங்கன்னு கேட்க வேண்டியதானே. நான் கேட்டேன், அதான் ஏன் இது மாதிரிலாம் பேசுன்னு. அவன் என் வாழ்க்கை கெடுத்துட்டான், அவனை கூப்பிடு, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் வாழ விட மாட்டேன், அவன் தான் என்ன வச்சுன்னு வாழணும்னு பேசுது அந்த பொண்ணு. வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சான்னா போன் மேல போன் வந்துக்கினே இருக்கும். ஏதோ ஒரு விசேஷம் நம்பரை மாத்திர வேண்டியதானே. அவர் மாத்த மாட்டேன்னு வச்சிருந்தாரு. அன்னைய நைட் வந்து போனெல்லாம் தூக்கி போட்டு வச்சிட்டாரு. வச்சுட்ட உடனே அவர் பர்சல வந்து அவளுடைய போட்டோவும் இவனுடைய போட்டோவும் 2 பேர் போட்டோ இருந்தது கீச்சு வச்சிருந்தாரு. அது இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அவளுடைய போட்டோ மட்டும் கீச்சு காவாயில போட்டுருச்சு.
அவனுடைய போட்டோ மட்டும் எடுத்து வச்சிருச்சு. காலையில எழுந்திரிச்சோன்னே நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன், நம்ம ஊருக்கு போயிடலான்னு சொன்னவரு எப்படி போனாருன்னு தெரியலமா. அதை வண்டிக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன போனவர் தான் இது வரல ஒன்னும் வரல. எவ்வளவு நாள் ஆகுது? இது ஆகி போச்சுமா, 5 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சு. 5 மாசம் 5 மாசமா நீங்க யாரும் அவரை பார்க்கவே எங்கம்மா இல்லையா? பார்த்து ஒரு ஒரு ஸ்டாண்டுக்கு வர நிக்கிறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து கேவலமா பேசுறாங்களா, ஏன்டா குழந்தைங்களை விட்டுட்டு இந்த மாதிரி போய் இருக்கிறியன்னு சொன்னா அவருக்கு கோவம். அதை விட்டுட்டு வேற ஏதாலும் பேசு, அது ஒரு விஷயத்த மட்டும் நான் நகர்த்துது. பாப்பேன் மேடம், வேலை முடிச்சு வந்தா நான் பாப்பேன். ஏன்டா இங்க இருக்கிற, வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு போனிடா, சரி 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 கிளம்பு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு அப்படி உடனே வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுறேன் பேசவே மேடம். மாட்டாரு மேடம். என்ன ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல பேச பார்த்தாரு. மாட்டாரு. வந்து கையை பிடிச்சிட்டு எனக்கு மணி ஆச்சு விடு விடு விடுன்னு ஓடிக்கினே இருப்பேன். நான் தினம் உடனே பார்ப்பேன். என்ன ஏதோ பயமா அந்த மாட்ட? பயந்துதான் இருக்காரு. பயமா இல்ல உண்மையிலேயே பிரியமா அந்த லேடி மேல? இல்ல அது பயம் பிரியன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த அம்மா மேல பயம், அந்த அம்மா ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி அவர் வச்சுக்குது. பயம் ஒரு நாள் பயம். night இவர் அவங்க வந்துட்டாரு. family பயம் சரியான பிடிச்சிருச்சு. மழை வந்து இருமா. மேல வந்து நின்னுட்டு மகிமை மகிமைன்னு என்ன கத்தி கூப்பிட்டாரு. சரி நான் போனேன். நான் போனோடனே கீழே விழுந்துட்டாரு, காலில் விழுந்துட்டாரு. என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், அவளை நம்பி நான் போனேன், என்ன நான் தப்பு பண்ணிட்டேன். அங்கன்னா நினைச்சு தெரியல. இவர் இங்க வந்து இந்த மாதிரி அழுதாரு. வீட்டுக்கு வந்து சரி வாப்பா தப்பு பண்ணிட்டேன், சரி தர விட்டுருப்பா சொல்லிட்டு வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டோமா. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு. எங்க ஓரவத்தி, எங்க மாமியார், எல்லாரும் எங்க அண்ணன், அவங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் காலையும் விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு அழுதாரு. அதுன்னா சரி விடுமா, நீ என்னடா தப்பு பண்ணிட்ட, நீ ஒரு தப்பும் பண்ணல, ஏதோ கெட்ட காலம் போயிடுச்சு, சரி விடுப்பான்னு சொல்லிட்டாங்க. இவரும் நைட்டு சாப்பிட்டு நெஞ்சு வலிது மகிமை, எனக்கு தைலம் பூச மகிமைன்னு சொன்னாரு. சரி நெஞ்சு வலி சொல்றாரு, தைலம்லாம் பூச, நேத்திலாம் தைலம் பூச மகிமைன்னு சொன்னாரு. பூசி விட்டு பட்டு தூங்கினாரு மேடம். பட்டு சாப்பிட்டு பட்டு தூங்கினாரு. காலையில ஏஞ்சி சாப்பிட்டு சரி நான் வண்டிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் இதோ முடிஞ்சிச்சு, நீ அழுதுன்னு வந்து சண்டை போட்டுன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போவாதப்பா, இனிமே எதுவும் தேவையில்ல. நம்ம உனக்குன்னு குடும்பம் இருக்குது, உனக்குன்னு பிள்ளைங்க இருக்குது, உனக்குன்னு பொண்டாட்டினா இருக்கு, நம்ம குடும்பத்தோ இருக்கிறாங்க எல்லாரும், அக்கம் பக்கம் மச்சன மூத்தார் எல்லாமே இருக்கிறாங்க. உனக்கு எதுக்கு நீ தனியா எவ கூட போய் நீ இருக்கிற, இனிமே அங்கெல்லாம் போவாதுன்னு. நான் இனிமே அங்கெல்லாம் போக மாட்டேன், இனிமே நான் தப்புலாம் செய்வேன், நான் கரெக்டா வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனாரு மேடம். அதோட வரவே இல்லை. நானும் 2 நாள் அந்த 3:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல போய் நிற்பேன். அவர் அது டைமுக்கு வருவார் சொல்லிட்டு வரமாட்டார். கீழே நின்றுக்குன்னு வேற யாருன்னா அனுப்பி விடுவார் அந்த பொண்ணை, அந்த பையன் பசங்களை இட்டுன்னு வரதுக்கு. அவருக்கு தெரிஞ்சு போய் திரும்ப கேப்பாடின்ட்டு 2 நாள் கழிச்சு அதே மாதிரி வந்தாரு. நான் கேட்டேன் ஏன்பா அப்ப வீட்டுக்கு வந்த, அன்னைக்கு வந்து அழுதியே, அப்படி அழுதியே, அவனை உண்மையிலுமே நீ நல்லபடியா மாறிட்ட சொல்லிட்டேன். நான் எவ்வளவு மனசுல எவ்வளவு சந்தோஷத்தோட அமைதியா இருந்தேன், திரும்ப இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிருச்சா அந்த பொண்ணு? இது அது எங்க ரோட்ல வந்து நிக்குமா, டார்ச்சர் ரோட்ல பண்றா, நிக்கும். போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவா. நிக்குமா? ஆமா ரோட்ல நிக்கும். அன்னைக்கு நைட்டு இவர் காலையில அங்க நைட்டுக்கு போல சொல்லிட்டு காலைல ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கேட்டுக்குது அவரு, நீ வரலன்னா போயிட்டாரு. காலைல இவர் போய் கேட்டுக்குது அந்த பொண்ணு ஆட்டோ ஸ்டாண்ட்ல போயிட்டு. இல்ல எப்படி இவர் போனாரு திருப்பி? Phone பண்றா. Phone பண்ணி torture போயிட்டாரு. நான் செத்துருவேன், உன் பேர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன், கையை கிழிச்சுக்குது, கயிறை வச்சுக்க, கழுத்தை அறுத்துக்குது. அது ஏன்னா அந்த பொண்ணோட பொண்ணை போய் எதனா பண்ணுது. எங்க பேர் பேர் எழுதி தண்ணி எதிர்க்க செத்துருவேன். சேர்ந்துவோம். சரி, இதையெல்லாம் நீங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அவரு இல்ல, பார்க்கவே நாங்க முடியல பார்த்தோம் மேடம். இல்ல. அவர் ஊட்டியில இருக்கிறாரா, அவர் இங்க கிடையாது. இங்க கிடையாது. அவர் ஊட்டியில இருக்கிறாரா, அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். இது இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி, உங்க புள்ள மேல தப்பு கிடையாது, என் பொண்டாட்டி மேல தான் தப்பு, அதனால இனி நான் அவ கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஊட்டிக்கு போயிட்டாராம். இப்ப இந்த அம்மாக்கு என்னன்னா, என்னுடைய வீட்டுக்காரன் போயிட்டா, என் வருமானம் போயிடுச்சு, நீ தான் வச்சு என்ன சோறு போடணும், நீ தான் வச்சு பாக்கணும் அப்படின்ற அவ நம்ம கேக்குறா, 3 மாசமா உன் புருஷன் என் கூட இருந்தான், நீ எங்க போனேன்னு அவ வந்து இவ்வளவு கேக்குறான். இவ்வளவு கேக்குறா. யாருக்கு தெரியும் மேடம் இவர் இப்படி 3 மாசமா என் கூட நைட்ல கோமா இருக்கிறவன் இங்க. ஒரு சீன் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு, அப்படி வச்சிருந்தாரு. நான் கூட எதனா கோவம் எதனா பண்ணிட்டேன்னா பேசிடுவான் உங்க ஹஸ்பண்ட், ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, என்ன காரணம், எதனால அந்த லேடி விட்டு வெளியில வர முடியல அவர்னால, எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். விமல் ராஜ் கிட்ட, விமல் குமார்கிட்ட பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. பேர் என்ன? விமல் குமார். ஆட்டோ ஓட்டுறீங்க, எவ்வளவு சம்பாதிப்பீங்க? புரியலைங்க. எவ்வளவு சம்பாதிப்பீங்க? என்ன ஒரு நாளைக்கு 400-500 சம்பாதிப்பீங்க. எத்தனை குழந்தை உள்ள ஃபேமிலி? 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க. போதும்ல? சொந்த வீடு தான் போதாதா? உங்க மனைவி என்ன அதுக்கு மேல ஏதாவது கேக்குறாங்களா? இல்ல இல்ல இல்ல, வருமானம் போதுமான வருமானம் இருக்குல்லன்னு கேக்குறேன். கெட்ட பழக்கம் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. லைட்டா இருக்கும். லைட்டா இருக்கா? ஒய்ஃபுக்கு தெரியாதோ? தெரியும். ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லைன்னு சொல்லுது. இல்ல இல்ல இருக்கு இருக்கு. ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்களாமே உங்க ஒய்ஃப? ரொம்ப பிரியமா, ரொம்ப அன்பா? ஒரு ரேஷன் கடை கூட விட மாட்டீங்களா? வெளியில கடை கூட விட மாட்டீங்களா? அப்படிலாம் வச்சிருந்து வேஸ்டா போச்சு. ஏன் என்னாச்சு? அதான் பிரயோஜனம் போச்சு. பிரயோஜனம் போயிடுச்சா? ஏன்? என்ன சொல்றது நீ? ஒய்ஃப் மேல பிரச்சனை, ஒய்ஃப் ஏதாவது தப்பு பண்ணுச்சா? அப்படி கிடையாது, நம்ம மேல ரொம்ப இது பண்ணாங்க, உங்க மேல அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி. யாரு? எங்க வீட்டுல எல்லாருமே.
வீட்ல எல்லாரும் சேர்ந்தா? யார் அம்மா எல்லாம் பக்கத்துலயே இருப்பாங்க போல இருக்கே. ஆமா. அப்படி மீறி என்ன பேச முடியும்? மீறி எப்படி பேச முடியும்னா, நான் ஒரு சவாரி பண்ணியிருந்தேன். இது ஸ்கூல் பண்ணியிருந்தேன். சரி ஒரு பேரண்ட் கிட்ட அவங்க கிட்ட நான் தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. சரி வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கினேன். அதுக்கப்புறமா திருப்பி வந்து டெய்லி வீட்டில் வரும்போது போகும்போது எதனா ஒரு வார்த்தை பேசுறது ஒதுங்கிட்டீங்க. ஆனா வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டா ஆமா. ஒதுங்கிட்டீங்க. அப்படி இருந்தும் இவங்க வந்து சவாரி வர்ற பேரண்ட்ஸோட போய் பழகலாமா அப்படி? அதுதான் சொல்றேன் பாருங்க, நாங்கள் பழகிறதில்லை. நான் வந்து இதுவாக தான் அன்பா இருக்கோம், ஜஸ்ட் ஃப்ரெண்டு. சவாரினா சவாரி இல்லை, ஸ்கூல் பண்ணுறேன். நான் ஸ்கூல் பண்ணியிருக்கேன். அவங்க பேரண்ட் கிட்ட பேசுகிறேன் சொல்லி நான் தப்பாக பேசினாங்க எங்கள் வீட்டில். நீங்க எந்த தப்புமே பண்ணாம உங்க வீட்ல அம்மா ஒய்ஃப் அவங்க எல்லாமே கிட்ட தப்பா தப்பாக பேசுறாங்க. பழகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்படி பண்ணிட்டு எப்படி இப்படி திடீர்னு நார்மலா ஒரு பழகுறப்ப அப்படி தப்பா நினைக்க முடியுமா? ஃபோன்லாம் பேசுவேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் போன் தப்பா. பேசுவீங்க? அதெல்லாம் அடிக்கடி பேசுவீங்க? அடிக்கடிக்கெல்லாம் கிடையாது. அவங்களாம் ஒரு 2-3 வாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்கள்ட்ட யாரு பேசியிருக்காங்க. அந்த அம்மாவை? ம். அவங்களே ஏன் வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? அவங்க வீடெலாம் பார்க்கணும்னு சொன்னாங்க. என் எதுக்கு பேரண்ட்லாம் பார்க்கணும்? பார்க்கணும், பிள்ளைங்கள்லாம் எதுக்கு பார்க்கணும். உங்க அம்மா அப்பா பார்க்கணும்? அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? உங்க அம்மா அப்பா பார்க்கணும், உங்க குழந்தைகளை பார்க்கணும், என்ன இன்ட்ரெஸ்ட்? எந்த லேடிக்கும் டவுட் வரும்ல. நைட்ல எல்லாம் வீட்டுக்கே வராம இருந்தா டவுட் வராதா? உங்க ஒய்ஃப் அப்படி யார்ட்டையாவது போய் அடிக்கடி பேசிட்டு இருந்தா நீங்க பேசாம இருப்பீங்களா தம்பி? ஆஹா ஃப்ரெண்டு தானே பழகுறா அப்படின்னு விடுவீங்களா? அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். இன்னும் கொஞ்சம் படிப்பு, இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸு, அதுலேயும் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லெவல் வேற ஆக ஆக கொஞ்சம் வெளியில பழகுவாங்க. பட் அது கூட அதுக்கு லிமிட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அந்த லிமிட்டை தாண்டறப்ப யாருக்குமே டக்குன்னு எந்த லெவல்ல இருக்கட்டுமே டக்குன்னு அடிக்கும்ல மனசுல. அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொம்ப அன்பா இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த அன்பு அப்படியே இருக்குது உங்க மேல. உங்களை வந்து அப்படி நோக்கடிக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஏதாவது விருப்பம் இருக்குமா? நீங்க எந்த தப்புமே பண்ணாம பண்ணாங்களா? இருந்தா சொல்றேன். ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து அதாவது அம்மா அக்கா ஒய்ஃப் எல்லாருமே வந்து அந்த பெண்ணால நீங்க வந்து கொஞ்சம் கெட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற அதாவது தங்களுடைய நிம்மதி கெட்டுருச்சுன்னு வருத்தப்படுறாங்க. என் பையன் அப்படி பையன், நான் அப்படி வளர்த்துனேன். உங்க அம்மா அழுகுறாங்க அப்படியே. நான் அப்படி என் கைக்குள்ளே ஹஸ்பண்ட் இல்லாம நான் வந்து என் குழந்தைகளை அப்படி வச்சிருந்தேன். என் பையன் அதுவும் இந்த பையன் அவ்வளோ நல்ல பையன், இன்னைக்கு வந்து இப்படி இப்போ ஒரு பேர் எடுத்துட்டான், இப்படி ஒன்று பண்ணிட்டான். அப்ப அந்த தாயோட குமுறல் பொய்யாப்பா? முடிஞ்சு போச்சு எல்லாமே. எது முடிஞ்சு? அது அப்பவே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் அந்த பொண்ணோட தான் போயிருந்துட்டேன். இவங்க எல்லாம் பண்ண பிரச்சனையில தான் நான் போயிட்டேன். அந்த பொண்ணு கூட என்ன தப்பாக பேசி இது பண்ணாங்க. திருப்பி அந்த பொண்ணு கூட போயிட்டேன். 3 வருஷம் தாண்டிச்சு. 3 வருஷமா? மே மாசத்துல இருந்தா நீங்க அறவே வர்றதில்லைன்னு சொன்னாங்க. அது ஆல்ரெடி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, சும்மா சொல்றாங்க. 3 இயர்ஸா நீங்க அடுத்த ஒய்ஃபோட இருந்துட்டு இருக்கீங்க. ஆமா. என்ன குழப்பு? அடுத்த மனைவியோட நம்ம வாழ்ந்தது என்ன வாழ்க்கை அது? தப்பா பேசிட்டாங்க. அந்த மாதிரி அதுக்காக தப்பா நடந்துக்கிட்டீங்க, தப்பா பேசினாங்க. அதுல என்ன தப்பா தப்பு? நடக்கல. நான் நடக்க மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்ப உங்க மனைவி உங்க அம்மா அக்கா எல்லாம் தான் காரணமா இதுக்கு? மெயினாக எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். வரும்போது போகும்போது இப்போ நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நைட்டில் வரும்போது சாப்பாடு போடலான்ற ஒரு ஏதாவது இடணும் யாரா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னா சும்மா சொல்லுவாங்களா? முதல்ல 6-7 வருஷம் சொல்லாதவங்க திடீர்னு சொல்லுவாங்களா? 6-7 வருஷம் அப்படி கிடையாதுங்க. நான் வரும்போது அதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை போட்டிருக்கா உங்க ஒய்ஃப்? இல்லைங்க. ஏதாவது உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆமாங்க. இப்போ நான் வந்து எதுவாக இருந்தாலும் செய்ய போகிறேன், வீட்டில் செய்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நான் சவாரி செய்கிறோமோ பார்ட்டி வந்து என்ன எதாவது திங்ஸ்லாம் வேணா சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்துட்டு போயிட்டு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி இந்த மாதிரி யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்கலாமா? தப்பு இல்லையா? இல்லையே, நீங்களே உங்க அம்மா முன்னாடியே அழுதீங்களாமே, நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு மேலேயும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரியமா இல்லை போல இருக்கே. அது மேலேயும் நீங்க விட்டு அடிக்கடி வருவீங்க போல இருக்கே. யாரு? இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க அவங்க பேர் என்ன? கார்த்திகா. கார்த்திகா. அவங்களுக்கு என்ன வயசு? 27 ஆகுது. 27 ஆகுது. இது என்னப்பா அது? அந்த லேடி பார்க்கணுமே. நான் 2 பெண் குழந்தை இருக்கா அவங்களுக்கு. ஹஸ்பண்ட் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் இல்லை, போயிட்டார், விட்டு போயிட்டாரு. ஆமா, இப்போ இதை பார்த்துட்டு எப்படி ஒரு கூட இருப்பாங்க? லேடிஸ் தான் மனசு கேட்காம ஹஸ்பண்ட் வேணும்பாங்க. ஜென்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. அதுவும் அவர் நல்லா சம்பாதிச்சு நல்லா வச்சுட்டு இருந்திருக்காரு நினைக்கிறேன். தப்புன்னு தோணலையா உங்களுக்கு? தப்பா இல்லையா? இப்படி உங்க நண்பர் ஒருத்தர் பண்ணா, இல்ல உங்க அண்ணனோ தம்பியோ இப்படி பண்ணியிருந்தா நீங்க அதை சரின்னு சொல்வீங்களா? ஏத்துப்பீங்களா? அவன் பரவாயில்ல, ஒய்ஃப் தப்பா பேசினா அதனாலதான் போயிட்டான், பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்களா? கேவலமா நினைக்க மாட்டீங்களா? நமக்கும் சேர்ந்து கேவலம். ஐயோ பாவம், இந்த பொண்ணு எந்நேரமும் ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே இருக்கேன் நைட்டெல்லாம் அப்படிங்கிற ஒரு கவலை வருமா வராதா உங்களுக்கு? வரும். உங்க அம்மா பக்கத்து வீட்லயே பக்கத்து ரூம்லயே இருந்துகிட்டு இந்த பொண்ணு நைட் முழுக்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு அழுவுறதை பார்த்துக்கிட்டு உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அப்படி எப்படிப்பா அநியாயமா லவ் பண்ணி அந்த பொண்ணு அப்படியே கை விட்டு போனீங்க? அப்படியே அந்த பொண்ணு தப்பா பேசியிருக்கட்டும், 4 அடி போட்டுங்க வார், நான் ஒழுங்காத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு கேட்டுக்காதா?
கேட்கறால தான் பரவாயில்ல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்ன பயம்னா நாங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அந்த கார்த்திகா கிட்ட ஏதோ பயத்துல நீங்க இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். என்ன பயம்? அதாவது எனக்கு நான் தற்கொலை பண்ணிக்குவேன், உங்க பேரை எழுதி வச்சிருவேன், அந்த மாதிரி ஏதாவது மிரட்டுதா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ். இப்போ வந்து நீங்க ஓப்பனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அதை சொன்னீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பார்த்துங்க. நான் எதுவுமே இது பண்ணல. என்ன அந்த மாதிரி பேசிட்டாங்க, அந்த மாதிரி இதில் ஆச்சு, அதெல்லாம் பிரச்சனையாச்சு. சரி கடைசியில் அதுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டான் இதனால, இந்த பிரச்சனையால. சரி வேணாம்னு சொல்லிட்டு நான் அது கூட இருந்துட்டேன். அப்ப இது யாரோ அடுத்தவரோட ஒய்ஃபுக்கு வாழ்க்கை கொடுக்க போனீங்க, உங்க ஒய்ஃபுக்கு யார் வாழ்க்கை கொடுக்கறது? கொடுக்க வச்சது யாரு? குழந்தைகளுக்கு யாரு கொடுக்க வச்சது யாரு? இது ஒரு வாதமா? இது ஒருத்தவங்களை வந்து தப்பா பேசக்கூடாது எப்பவுமே, சரிங்களா? தப்பா பேசுறது தப்பு இல்லையா? உங்க ஒய்ஃப் உண்மையிலேயே நீங்க தப்பு பண்ணாதவரு உங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் ஒரு மிரட்டி அதை புரிஞ்சு நடந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்க தப்பு பண்றதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் தப்பு பண்ணாதவன் தப்பு பண்ண வச்சாங்கன்ற. நீங்க என்ன சின்ன குழந்தையா? 30-31 வயசான ஒரு வாலிபன் தானே, இளைஞன் தானே, உங்களுக்கு புரியாதா? அது ஒரு ஆட்டோ டிரைவர், உலகத்துல எத்தனை பேர்த்த பாக்குறீங்க, தினமும் எத்தனை கஸ்டமர்ஸ் பாக்குறீங்க, உலகம் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ உங்க ஒய்ஃப் மேல வேற என்ன தப்பு? பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுதே. ஏதோ படிக்காத பொண்ணு. வாங்க. கார்த்தியாவம்மா நீங்க? உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? தெரியாது. ஏன் தெரியாது? அவரோட குழந்தைக்கு 2 எங்க இருக்கு? குழந்தை 2ஐயும் வச்சுக்கிட்டு அவரை தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்க இருக்காரு அவர்? எங்க இருக்காரு தெரியாம விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு அவர் விட்டு போய். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுனேன், குழந்தைங்களுக்கு படிப்பு ஸ்கூல் சேர்க்கணும், காசு எதுவும் கொடுக்க மாட்டேறியா அப்படின்னு. நீங்கள் செத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இதுக்கு மேலே நீ இருக்க இடத்துக்கு நான் வரமாட்டேன், என்ன எதுவுமே தேடாத, நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏன் அப்படி சொன்னார்? அதுக்கு முன்னாடி அவர் என்ன வேலை பார்க்குறாருமா? அவர் கிண்டி ரைஸ் குஸ்ல ஜாக்கியா இருக்காரு, நல்லா சம்பாதிப்பாரு, நல்ல சம்பளம் இருக்கும் ஜாக்கிஸ்க்கு, நல்லா பாத்துக்கிட்டாரு, காரு வீடு எல்லாம் வச்சு நல்லா பாத்துக்கிட்டாரு. இல்ல வாடகை வீடு தான். வாடகை வீடு தான், பட் இருந்தாலும் நல்லா உங்களை நல்லா கவனிச்சாரு, நல்லா வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா கவனிச்சாரு. அவ்வளோ அன்பா இருந்தவர். ஏன் திடீர்னு அப்படி வந்து விட்டுட்டு போனாரு உங்களை? அவருக்கு கொஞ்ச நாள் வேலை விட்டு எடுத்துட்டாங்க. அவரை குடிச்சிட்டு ஃப்ரெண்டுங்களோட போய் சண்டை போட்டனால அது ட்ரைனர் மூலியமா தெரிஞ்சு வேலை விட்டு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சாதாரண அவ்வளோ வருமானம்லாம் கிடையாது, கம்மியாக தான் இருந்தது. குழந்தைக்கு ஸ்கூல் சேர்ந்து இவரோட ஆட்டோவில் தான் அமுச்சு வச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணாரு, இவர்கிட்ட பேசுகிறா சொல்லிட்டு குடிச்சிட்டு டெய்லி சொல்கிறவங்க பிரச்சனை கேட்டுன்னு வந்து சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப பிரச்சனை. அதாவது ஏன் சொல்கிறவங்க அப்படி தப்பாக சொல்லி கொடுத்தாங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்டுங்க ஏன் வந்து ஹஸ்பண்ட் வந்து தப்பாக பேசினாரு? இவரு கூட பேசுறான்ட்டு இவரை நான் வச்சுன்னு. ஹஸ்பண்டுக்கு பிடிக்காம எதுக்கு இன்னொரு ஆம்பளைட்டு நம்ம பேசணும்? அந்த ஆட்டோ டிரைவரே மாத்திர வேண்டியது தானே. ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, ஊர்ல ஆட்டோ டிரைவரா இல்ல வேற ஆட்டோ வச்சிருக்க வேண்டியது தானே. சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் பண்ணாரு குழந்தைங்கள. அதுக்குள்ள எங்களுக்குள்ள பழக்கம் பண்ணி விட்டு ஊரே போய் சொல்லிட்டாரு. ரைஸ் கோஸ்ல இருந்து எல்லாரும் பண்ணி விட்டா. அதான் இவருக்கும் எனக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஊரே சொல்லி இது பண்ணி விட்டாரு. 2 பேத்துக்கும் எந்த விதமான தவறான பழக்கமும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டும் தப்புன்னு சொல்லிட்டு தப்புங்களா? கண்டிப்பா இல்ல. அப்போ அவங்க கிட்ட பேசும்போது அது எல்லாரும் யாரும் பார்த்தாலும் அது தப்பா நினைப்பாங்க அப்படிங்களா? கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. சரியா பழகுற வரைக்கும் தப்பா நினைக்க மாட்டாங்க. எங்க போனாலும் இவங்க என்ன கூப்பிடுறாங்கன்னா அதுக்காக தப்பா? தப்பு தானே. ஆட்டோ டிரைவர் கிட்ட என்ன தினமும் என்ன புருஷனா இல்ல அண்ணனா? அவங்க காசு கொடுத்துறாங்க பாத்துங்க. நான் டீ நகருக்கு சவாரி போனாலும் சரி, சைதாப்பேட்டை எங்க சவாரி போனாலும் காசு கொடுத்துருவோம். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு, உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, உங்க வீட்டுல உங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்கல, அக்காவுக்கு பிடிக்கல, அண்ணன் தம்பி யாருக்கும் பிடிக்கல, அப்படி ஒரு சவாரி அப்படி ஒரு உறவு உங்க 2 பேத்துக்கு எதுக்கு தேவைப்பட்டது? அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்னே வச்சுக்குவோம், தப்பா வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப்னே வச்சுக்குவோம். ஏன் தேவைப்பட்டது 2 பேத்துக்கும்? இத்தனை பேர் சொல்லியும் ஏன் வந்து நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து வெளியில இத்தனை பேரும் சொல்றாங்களே, நம்ம குடும்பம் நமக்கு பெருசாச்சே, நம்ம புருஷன் பெருசாச்சு, நம்ம குழந்தை எதிர்காலம் பெருசு நீங்க நினைச்சிருக்கணும். நம்ம ஃபேமிலியே ஹோல் ஃபேமிலி நம்ம வெறுக்குதே, இந்த ஒரு காரணத்தினாலே நீங்க அத்தனை பேருக்கு தூக்கி போட்டு அவங்க பின்னாடி போயிருக்காங்க. ஒதுங்கி போனோம். நானும் ஒதுங்கி தான் போனேன். அதான் சொல்றேன்ல, நீங்க ஒதுங்கி தான் போனீங்க. அப்ப யாரு கூட வந்தது? யாரு கூட வரல, போன வேணான்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி இவங்களே கூட்டின்னு போயிட்டாங்க, நானும் போயிட்டேன். இவங்க வீட்டுக்கார திருப்பி சண்டை போட்டு இந்த மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்து இதே சொல்லி வீட்டுக்கார 1000 பெண்களுக்கு 1000 வீட்டுக்கார சண்டை போட்டுருக்காங்க. அதே தான் இப்ப எல்லா பெண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்க முடியுமா? அப்படி கிடையாதுங்க இல்லையா? என்ன வச்சு தப்பா பேசிட்டாரு அவங்க வீட்டுக்கு, அவங்கள அதுக்காக வாழ்க்கை கொடுக்க போயிட்டீங்களா? என்ன நியாயம்? அப்ப நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெத்து 7 வருஷம் வாழ்ந்த அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? அதுதான் நீங்க புரிஞ்சுக்கல. என்ன புரிஞ்சுக்கல? அப்போ இவ்வளவு நாளா அவங்க கூட நான் பழகி உங்க கூட இருந்து நான் நீ புரிஞ்சுக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, அந்த பொண்ணை உங்க அம்மாவையும் வர சொல்றேன், அவங்க கிட்டே நீங்க நேர்ல பேசுங்க. என்னம்மா
உங்க வீட்டுக்காரர் தவறே பண்ணாதவரை தப்பு பண்ணான்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. நான் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட எங்க அம்மாவும் கேட்டுதான் இருந்தீங்க, எங்க அம்மாவும் என் ஒய்ஃபும் தவறா நினைச்சாங்க, அதனாலதான் நான் அது இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு எங்க என்னால ஏரியால வாழ்க்கை மேடம், வீணா எங்க ஏரியாலே நிறைய பொண்ணுங்கிட்ட ஜாலியா பேசுவாரு. போச்சு. சரி. விமல்னான்னு எல்லா பொண்ணுங்களும் உயிர் விடுவாங்க. ம். தள்ளி உட்கார சொல்லுங்க மேடம். ஆமா, என்ன அவ்வளவு கொஞ்சம் தள்ளி உட்காரு. அது ஏன் அவ்வளவு டென்ஷன் பண்றீங்க? நல்லா பேசுவாரு. ம். நல்லா பேசும்போது இது ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார் வீட்டுக்கு. ம். என்ன சொன்னாரு, நான் ஒரு ஸ்கூல் சவாரி போற மகிமை என்கிட்ட அவங்க நல்லா பேசுறாங்கன்னு சொன்னாரு. இவர் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாரு, அதனால நான் பெருசா எடுத்துக்கல. இவர் ஒரு நாள் என்ன சொன்னாரு, நைட்டு 1 மணிக்கு இவங்க இந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் என்ன அடிச்சிட்டாரு, குடிச்சிட்டு என் குழந்தை நெஞ்சு மேல விழுந்துட்டாரு, நெஞ்சு வலியில குழந்தை துடிக்குது வாங்கன்னு சொல்லி இவர் கூப்பிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, ஏஞ்சி ஃபோன் ஃபர்ஸ்ட் 2 வாட்டி ஃபோன் வந்துச்சு, எடுத்து நம்பரை பார்த்துட்டு கட் பண்ணிட்டு படுத்துக்கினாரு. நம்பர் பார்த்துட்டு கட் பண்ணி படுத்துக்கினாரு. 3ஆவது வாட்டி நான் ஃபோனை எடுத்தேன். நான் எடுத்துக்கும் இந்த அம்மா பேசவே இல்லை, ஃபோன் பேசவே இல்லை. நான் ஹலோ ஹலோன்னு இந்த அம்மா எந்த குரலுமே கொடுக்கல. திரும்ப கட் ஆயிடுச்சு. திரும்ப ஃபோன் வந்துச்சு. திரும்ப நானே வேகமா போய் ஃபோன் பண்ணதுக்கு நான் ஹலோ ஹலோன்னு சொன்னேன், உங்களுக்கு தான் கேட்கல, சிக்னல் கிடைக்கலன்னு இந்த அம்மா சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்குது மேடம், எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது, நல்லா ஞாபகம் இருக்கு. இவங்க சொன்னாங்கன்னா சரி, நான் இவர்கிட்ட சொன்னேன், அது ஏன் அப்படி போய் சொல்லுது, நான் ஹலோ ஹலோன்னு சொல்றேன், அந்த சவுண்டு ஃபோனு சவுண்டு கேட்குதுன்னா பசங்க சவுண்டு கேட்குது, அப்போ இந்த அம்மா பேசுறது மட்டும் எப்படி மேடம் கேட்காம போவோம்? அப்போ இது பொய் சொல்லுது நான் தெரிஞ்சுக்கினேன். அப்போ சரி வா நம்ம 2 பேருமே போவோம், அவ குழந்தை அழுதுன்னு சொல்றா இல்ல, நம்ம 2 பேருமே போவோம், பாட்டால போவோம் வாப்பா அப்படின்னு. அது வேற வேலையே கிடையாது, அது சரியானது, அது சரியான இது, அது 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 ஒரு மாதிரி பேசினாரு. பேசிட்டு கம்மன் பட்டு தூங்கிட்டாரு மேடம். நான் காலையில ஏஞ்சி இவர் என்ன சொன்னாரு, வண்டிக்கு போயிட்டாரு. வண்டிக்கு போயிட்டு ஒரு 11 மணிக்கு திரும்ப வந்தார். வந்து இது மாதிரி மகிமா நேற்று அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு இல்ல. சரிம்மா, அதெல்லாம் ஓகே, ஃப்ரெண்டு தானே, அது ஏன் நீங்க தவறா நினைச்சீங்க இந்த சம்பவத்தால? இல்ல மேடம், இதுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது எந்த விதமான பேச்சும் கிடையாது. இது மாதிரி பேசுறதுலாம் நாங்க அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த அம்மாட்ட அந்த அவர் பேசுறேன்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த நைட்டு 1 மணிக்கு இது ஃபோன் பண்ணுது. ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு 7-8 வருஷம் கூட ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்தவங்களுக்கு புருஷன் என்ன ட்ராக்ல போறாரு, யாரோட பேசுறது எப்படி இருக்குன்னு விடவா புரியாது உள் மனசுக்கு. கார்த்திகா, நம்மளும் பொண்ணுதானேம்மா, சரியா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தவறு. ஒரு பொண்ணு எந்நேரம் அழுதுகிட்டே இருந்து அவங்க அம்மாவும் அழுகுறாங்க, வயசானவங்க பாவம், 2 பேரும் எந்நேரம் அழுதுகிட்டு நம்மளுக்கு என்னமா அப்படி ஒரு சந்தோஷம் அதுல? அப்படி அடுத்த புருஷனை என்னதான் கூட வச்சிருந்தா அது நம்ம ஹஸ்பண்ட் ஆகுமாமா? டக்குன்னு என்னமாங்க தெரியுமா, வேணா நீங்க சொல்லி பாருங்களேன் அந்த பொண்ணை தப்பா, முகத்துல இருந்து கை எடு. அம்மா அவர் தப்பே பண்ணலையா, நீங்க எல்லாம் தான் தப்பா நினைச்சீங்களா, நான் சாதாரண ஃப்ரெண்டா தான் பழகுனேன். அம்மாவும் குறிப்பா எங்க அம்மாவும் என்னோட மிஸ்ஸஸ் தான் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. நீங்க ஏன் அப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கலாம்ல? அவங்க என்ன கேக்குறாரு, 7 வருஷம் என் கூட அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்ன புரிஞ்சுக்கலையே, என்ன தப்பா நினைச்சிட்டாங்களே அப்படின்னு ஒய்ஃப கேக்குறாரு. அவங்க வீட்டுல கையங்காலமா பிடிக்கும் போது அது அதுக்கு பிறகுதானா? இல்லம்மா, அப்பதான் கையங்காலமா எப்படி பிடிச்ச? ஒரு ஃப்ரெண்ட்ஸாப்பே இல்லாம எப்படி நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகுறவங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகுறவங்க வீட்டுல எப்படி 2 பேரும் தனிமையில இருப்பீங்க சொல்லுங்கம்மா? அது மத்தியானத்துல நைட்ல 11 மணிக்கு புடிச்ச. அப்படியா? ராத்திரி 11 மணிக்கு நைட் எல்லாம் 1 மணி மட்டும் ரவுண்ட்ஸ் வந்து. எனக்கு ஒண்ணே ஒண்ணு, இந்த பொண்ணு மேல ஏதாவது தவறு இருந்தா அவங்க சொந்த அக்காவும் அம்மாவும் வருவாங்களா சப்போர்ட்டுக்கு? அம்மா இவ கொன்னுட்டாமா, புருஷனை ஆள் வச்சு இவ கொன்னுட்டா. இவ கொன்னுட்டதோட தான் இவன் கூட சதை போட்டு திரியறா. இவ கொலைகாரிமா இவ. இப்ப இவனே கொலைப்படுத்தி நாங்க ஆள் விட்டுட்டு வந்தா புருஷனே இறந்து போயிட்டாரு அந்த பொண்ணு. அவளுக்கு தெரியும், அவதான் கொலை பண்ணிருக்க. நீங்க கேளுங்க அவளை, ஆள் வச்சு கேளுங்க. அவ ஆள் வச்சு அடிச்சுட்டா. எந்த ஊர்ல? அவங்க ஊர்ல எந்த ஊரு? அவங்க ஊர் எந்த அவ எங்க இருந்தாலும் அந்த இடத்துல, அவ முதல்ல எந்த இடத்துல வாடகை இருந்தாலும் அந்த இடத்துல. மணிகண்டருடைய சொந்தக்காரங்க நம்பர் எனக்கு ஏதாவது வேணும் இப்போ. அவங்க நம்பர் யார் இல்ல மேடம் இருக்குது. யார்தான் இருக்காது ஊட்டியில இல்லன்னா எந்த இடத்துல மாமனார் மாமியார் இதெல்லாம் கூட தெரியாதா உங்களுக்கு? யார் நம்பது யார்? நீங்க அவரோட வாழ்ந்தாலும் அவங்கதாமா அவர்தாமா புருஷன், அவர்தாமா அவங்கதாமா மாமனார் மாமியார், இவங்க எல்லாம் வேறம்மா. அந்த பொண்ணுக்கு தாமா அவங்க மாமியாரு, அது புருஷன். என்னதான் நீங்க கூட புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது நித்திய கண்டம் பூரணாயுள் தான், என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். இப்படி உங்களோட வந்தவர் இன்னொருத்தரோட போறதுக்கு வெகு நாள் ஆகாது. மனைவிக்கு தான் இப்படி இருக்கவங்க, நீங்க வேணா அவங்க மனைவி பத்தி தப்பா பேசி பாருங்க, அவரோட ரியாக்ஷனை பாருங்க. அதுக்கப்புறம் அழகா அந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். முதல்ல அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சே தீரும். ஏன் மேடம் அவங்க அம்மா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, அக்கா இருக்காங்க. வாழலையாமா? புருஷன் விட்டுட்டு போனாரு அவரு. நீங்க பண்ண தவறுல இவன் பண்ண தப்பு தான். ஒரு பச்சை தாள போட்டு ஓட்டாங்க. அவங்க பையனுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. எங்க வீட்ல இருந்து வந்தா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப எங்க வீட்ல இருந்து வர
சொல்லு. இல்லம்மா வர சொல்லு. உங்க வீட்ல இருந்து வந்தாலும் அது என்ன சப்போர்ட் வர சொல்லு. என்ன support இது? யார் support பண்ணா support பண்ண? அவங்க நியாயமா முதல் மனைவிக்கு வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களை எப்படி உங்க வீட்டு ஒரு ஆபீஸ்ல எங்க வச்சுட்டு உனக்கு support யார் பேசணுமா? சரி, இவன் பொண்டாட்டி, இவன் புருஷனை எத்தனை நீ உனக்கு support யார் பேசுவா? காரி எங்களை துப்பாங்க. இந்த சூழ்நிலையில வேற ஒருத்தர் உங்க நண்பரோ உங்க அண்ணனோ தம்பியோ யாராவது இருந்தா நீங்க அவங்களை என்ன நினைப்பீங்க தம்பி? தப்பு யார் மேல இருக்குன்னு பாக்கணும் இல்லையா? தப்பு உங்க மேலதான் இருக்கு. எப்படி தப்பு யார் மேல தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்ப என் மேலே தப்பு ஒய்ஃபை குழந்தைய அப்படியே கை விட்டுட்டு அம்மா அப்படி கதற அம்மாவே தப்பா பேசுறீங்க நீங்க. ஒரு தவறான உறவு எப்படி எல்லாம் வார்த்தை வருது பாருங்க. ஏமா அவ வீட்டுல போய் கேட்கும் போது அவன் என்ன ஒரு வார்த்தை கேட்டாமா? இப்போ சொல்றாரு. இப்போ என் மனசுக்குள்ள குத்துது. அவன் என்ன கேட்டா சொல்றாரு. என்னதம்மா கேட்டான்? அவன் இது இல்ல, இன்னொரு வார்த்தை அவன் பேசினான். நான் சொல்ல விரும்பல. அது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும்னு வந்திருக்கு. அதான் நியாயம். எந்த கோர்ட்டுக்கு எங்க போனீங்களோ அதுதான் செல்லும். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? சட்டப்படி தண்டனைக்குரியவர் நீங்க. இல்லை நீங்க மனமாற்றம் அடையணும், மனம் திரும்பணும்னு நான் நினைக்கிறேன். அது கும்பிடுற எந்நேரமும் அது பண்ற பிரேயர் ஜீசஸ், அந்த ஜீசஸே அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி உறவுகள் நீடிக்காது தம்பி. இன்னைக்கு பார்த்தா நாங்க வந்து நான் முன்னாடி எனக்கு நீங்களும் ஒண்ணுதான், அந்த பொண்ணு ஒண்ணுதான், நீங்க எல்லாம் அந்த பொண்ணு ஒண்ணுதான். தவறு பண்ணி ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்கிறதுக்காக அவங்க வந்து மோசமானவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த இடத்துல நீங்க 2 பேரும் பண்றது அராஜகம். உங்களுக்கே தெரியலையா மனசுக்கு? என்ன அப்படி கேட்டுட்டாங்க? தவறா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணோட நீங்க வந்து அந்த பொண்ணு வேற யார் கூட பழகி இருந்தா, வேற ஆண் கூட நீங்க வேண்டாம்னு சொல்லி அந்த பொண்ணு இல்ல எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என் ஃப்ரெண்டு மாதிரி அது பழகிட்டு இருந்தா பேசாம இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? 6 மணிக்கு எங்க சரி, ஆமா நீங்க தான் தப்பா நினைச்சீங்க. நான் அவங்க கூடயே போய் வாழ்ந்துக்கிறேன்னு அந்த பொண்ணு போனா நீங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நேரம் 100 கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க? நேரம் விட்டுட்டு வெட்டு குத்துன்னு போயிருக்க மாட்டீங்க? பொம்பளை என்ன நினைப்பா? அவளை சீப்பா போச்சா? அவன் பண்ணது நல்லா இருக்குது, இவ பண்ணது தப்பா இருக்குது. அவனோட நோக்கம். ஆண் என்ன பெண் என்னப்பா? துரோகம், அந்த வலி, அந்த வேதனை எல்லாம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு அந்த தெரியல. புள்ள ஏதாவது தப்பு பண்ணுச்சா எனக்கு சொல்லுங்க. வேண்டாம் தம்பி. அந்த பொண்ணு ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மிரட்டலோ இல்லை தற்கொலை பண்ணிக்குவேன், அதை பண்ணிக்குவேன், இன்னும் கொண்டுருவேன், இந்த மாதிரி ஏதாவது மிரட்டல் இருந்தா நம்ம தலையிட்டு அதை சரி பண்ணலாம். அப்படி ஏதாவது ஒரு மனசுல உங்களுக்கு சப்போஸ் இருந்ததுன்னா. ஆனா வேண்டாங்கிறதுல தீர்மானமா முடிவெடுங்கப்பா. நான் கம்பல் பண்ணல உங்களை. இதை பார்த்த வரைக்கும் பார்த்தா அந்த பொண்ணோட இருக்கிற லைஃப் உங்களுக்கு ஸ்டேக்ல தான் இருக்கு. அட் எனி டைம் அது ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. உங்களை விட இன்னொருத்தனை பார்த்தா அந்த பொண்ணு போறதுக்கு வெகு நேரம். பாவம், இன்னொரு பொண்ணை நான் தவறா சொல்ல விரும்பல. அதை பார்க்குறப்ப அதனோட பாடி லாங்குவேஜ், அதனோட மேனரிசம், அதோட பேச்சு மகா சுயநலமான பொண்ணா தெரியுது. நல்ல பெண்கள் இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கைய இன்னொரு பொண்ணு இப்படி கதற விட்டுட்டு அந்த ஆம்பளையை அப்படியே பறிச்சு வச்சுக்க மாட்டாங்க. அதுலயே அவங்க வந்து சரியில்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு நல்ல குடும்ப பொண்ணு, நல்ல குடும்பத்தை பிறந்தா, ஒரு நல்ல பெண்ணா இருந்தா ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. ஒய்ஃபோட போறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டார். இதுதான் நிதர்சனம். மனசு கஷ்டமா தான் இருக்கும். பழகிட்டு ஒருத்தர் பிரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு உரிமை இல்லாத பொருளை எவ்வளவு காலத்துக்கு எடுத்து நம்ம மடியில வச்சுட்டு இருக்க முடியும்? அதுக்கு உரிமையாளர் வந்தா அது போயத்தானே செய்யும். அவங்க எடுத்துட்டு திருடி வச்சிருக்கிறோம். திருட்டுன்னு தெரிஞ்சா உரிமையாளர் வந்தா கொடுத்தான் ஆகும். உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, இன்னும் இளமை இருக்கு, இன்னும் சின்ன வயசு இருக்கு, இன்னும் வாழ்க்கை இருக்கு. உங்க கணவர் இங்கேயே தான் இருக்காருன்னு சொல்றீங்க. உங்க கணவரை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். என் கணவரை கண்டுபிடிச்சு பேசினா உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம் அவர் எனக்கு. சரி, அப்பனா உங்க விருப்பம். அதுக்கப்புறம் உங்க மனசு என்னைக்கு எப்படி திரும்புதோ அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். இனி இவருடைய வாழ்க்கையில எந்த விதத்தையும் தலையிடக்கூடாது. தலையிடாம இருப்பீங்களா? எனக்கு அவர் வேணும். சொல்லுங்க தம்பி, எனக்கு வேண்டாம். நீ எனக்கு வேணாம். சரி, கிளம்பு. இது வந்து ஒரு பாடமா இருக்கணும் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும். எப்படி பெண்கள் மனசு இவ்வளவு கல் மனசா இருக்கு எனக்கு புரியல. இதுல சம்பந்தப்பட்ட ஆணுக்கு கடுமையான தண்டனை இருக்கணும். ஆனா ஒவ்வொரு முறையும் பெண்கள் என்னுடைய கணவர் எனக்கு வேணும், என் கணவர் எனக்கு வேணும்னு கேட்கறதுனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி முடிவு. அநியாயமா அடுத்த பெண்ணுடைய கணவனை எப்படி தாங்க பிடிச்சு வச்சுக்கிறது? ஆணே வந்தாலும் போவெளியன்னு சொல்றதுக்கு எங்க போகுது இவங்களுக்கு அறிவு? நல்ல மனமுள்ள விமல் கடைசியா புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாரு. இனிமே அவர் வாழ்க்கையில நிம்மதியாவும் தெளிவாகவும் சந்தோஷமாவும் வாழ்வாரு. கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாவும் வச்சிருப்பாருங்கிற நம்பிக்கையோட
அடுத்தவர் மனைவியா அவங்க கணவர் பார்த்துக்குவார், இனிமே இவருக்கு அதை பத்தி நமக்கு தேவையில்லைங்கிற உறுதியோட இனிமே அவர் வாழ்வாருங்கிற நம்பிக்கையோட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்